அனைவருக்கும் வணக்கம். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் பஸ் டிப்போல இப்போ இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேருந்து நிலையம். இந்த பக்கம் ஈசிஆர் தாண்டி போகிறவங்களுக்கும் சரி, இந்த பக்கம் சிட்டிக்குள்ளே போகிறவங்களுக்கும் சரி, ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேருந்து நிலையம். 7-8 மாதமாக இங்கே பஸ் டெர்மினஸ் கட்டுவதாக சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் அது கட்டி முடியல. இன்னும் பல மாதங்கள் ஆகும் போல் இருக்குது. இப்போ இதனால் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த மொத்த ஏரியாவும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுது. பேருந்து நிலையம் இங்கே இல்லாததுனால நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தெருவில் இவ்வளவு பேருந்துகள் நின்றுக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட் இருப்பதனால அந்த மார்க்கெட்டுக்கு வெளியே இந்த பேருந்துகள்லாம் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. இப்போ வயதானவங்க, நடக்க முடியாதவங்களாம் பேருந்து ஏறலான்னு இந்த பக்கம் வந்தால் கூட அவர்களால் இங்கே பேருந்து ஏறுவதற்கான வசதிகள் கிடையாது. ஈசிஆர் பக்கம் போகக்கூடியவர்களுக்கு அந்த பக்கம் போய் கடைசியில் ஏறுற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. இப்போது அதே போல் சிட்டிக்குள்ளே போக வேண்டியவங்க பஸ் டெர்மினஸில் பஸ் ஏறாமல் சவுத் மாடு தெருவில் போய் வண்டி ஏறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த பிரச்சனை குறித்து தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இங்கே நடக்குதுன்றது தெரியுமானே தெரியாது. அதே போன்று வேளச்சேரி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹசன் மௌலானா, அவங்களாம் எப்பயுமே கார்லேயே ஃப்ளைட்லேயே போயிட்டு வரக்கூடியவர்களுக்கு இங்கே இவ்வளோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்த 7-8 மாதமாக இங்கே அல்லோல் படுகிறார்கள், மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமான்றது தெரியல. இதை நிச்சயமாக உடனடியாக தீர்க்க வேண்டிய கட்டாயம் தமிழக அரசிற்கும் மாநகராட்சிக்கும் இருக்கின்றது அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த லைனில் அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருந்துகள் மார்க்கெட்டுக்கு வெளியே நிற்குது. பொதுமக்களுக்கு எவ்வளோ இடையூறாக இருக்குது. இந்த முக்கியமான இணைப்பு சாலையில் தினமும் மணிக்கணக்கில் டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே எப்படி பேருந்துகள் நிற்கின்றது அப்படின்ற காணொலியும் நாங்கள் காட்டுறோம். இந்த திருவான்மியூர் பேருந்து நிலையத்தினுடைய ரைட் சைடு ஈசிஆர் போகக்கூடிய ரூட்டில் இருக்கக்கூடிய இடம் அது. இங்கே ஒரு மொபைல் டாய்லெட் வச்சுருக்காங்க. அதோட நிலைமையை பாருங்கள், யாருமே பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை. இப்போ இங்கே முழுக்க முழுக்க மது பாட்டில்கள், இங்கே இருக்கக்கூடியவங்க படுத்துட்டு இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய இருக்கைகள் எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை பார்க்குறோம். இவ்வளோ மது பாட்டில்கள், இங்கே பெண்கள், குழந்தைகள், கிட்டத்தட்ட 50 ரூட்டுக்கு மேலே இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் போகுது. ஆயிரக்கணக்கான மக்கள், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25,000-30,000 மக்கள் ஒரு நாளைக்கு இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஆனால் இது பொதுமக்கள் போகக்கூடிய பாதையில் பேருந்து நிலையம் இல்லாத காரணத்தினால பேருந்துகள் நிற்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. எப்பயுமே இங்கே கிட்டத்தட்ட 20-30 பேருந்துகள் நின்றுக்கிட்டே இருந்து அந்த டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு இது முக்கியமான ஒரு காரணம். இது ஈசிஆர் இணைப்பு சாலையாக சிட்டிக்குள்ளே வரக்கூடிய இடத்துல இவ்வளவு பேருந்துகள் பேருந்து நிலையம் இல்லாததுனால பொதுவில் இருக்குது. இன்னொன்று, பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பல தூரங்கள்லேருந்து வரும்போது அவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு கூட கழிப்பிட வசதிகள் இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அவங்களே இந்த பொதுவில், இந்த தெருவில், இந்த மூலையில், அந்த மூலையில் தான் கழிப்பிடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக மிக அவலமான நிலை. அப்போது பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு என்ன இங்கே ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றது நம்மளுடைய முதல் கேள்வி. அப்புறமா இங்கே குடிதண்ணீருக்காக இவ்வளோ பெரிய ஒரு டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் தண்ணி வருதான்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வராது. இது இப்போ இல்லை, மாதக்கணக்கில் தண்ணி இல்லாத ஒரு நிலைமை தான். அப்போது இந்த திருவான்மியூர் பேருந்து நிலையம் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் இதை பயன்படுத்தக்கூடிய 30,000 பயணிகளுக்கு ஒரு அடிப்படை வசதி அப்படின்றது கூட மாநகராட்சியாலோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினாலோ செய்து கொடுக்கப்படவில்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்கே பார்க்குற மாதிரி பேருந்துகள் எப்படி நிற்குதுன்னு பாருங்கள். சாலையில் 2 புறத்துலேயும் பேருந்துகள் இப்போ கம்மியாக இருக்குது. பொதுவாக இங்கே ஒரு 20 பேருந்து, இங்கே ஒரு 20 பேருந்து நின்று இந்த சாலையே பயன்படுத்த முடியாத ஒரு சாலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு காரணம், இவர்கள் கையாளாகாத அரசினால் பேருந்து நிலையத்தை கட்ட முடியவில்லை. பேருந்து நிலையத்தை கட்டலைன்ற ஒரு காரணத்தினால அது முழுக்க ஷெட்டு போட்டு அடிச்சுட்டு உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவருமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு அவலமான நிலை இருக்கின்றது. அதனால் இந்த வேளச்சேரி தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள், சென்னையில் பிற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு மோசமான நிர்வாகத்தை கண்டித்து திமுகவிற்கு வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்க கூடாது என்றும், வேளச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் மிக மிக புதுமை வாய்ந்த ஒரு பேருந்து நிலையமாக, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையமாக கட்டி கொடுப்போம் அப்படின்ற வாக்குறுதியை அதிமுக பாஜக சார்பாக நாங்கள் வழங்கிடுவோம். நன்றி.